கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஹலோ என்ன இதுல நின்று ஒன்று கார் கிட்ட நீ யார் என்ன கலை ஒன்று சொல்றது நீங்க நீ யோ இப்ப இந்த கம்பெனி கலோ இங்க கம்பெனில இருந்து இப்ப ரிட்டையர் ஆயாச்சு சரியா இப்ப வெளியே விட்டு போறேன்னு கதை எழுதி கொடுத்து ரிட்டையர் ஆயிட்டு இப்ப 10 வருஷமா இங்கே நின்று இந்த அதாவது எங்க கம்பெனி இந்த குவார்டர் சைக்கிள் இருந்தோண்டு குப்பையை கொண்டு இருக்கிறேன் போற வீட்டை போற யோசனை இல்லையோ உமக்கு நாங்க இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கிறோம் இந்த கம்பெனிக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறோம் கண் அளந்திருக்கிறோம் கால் அளந்திருக்கிறோம் எவ்வளவோ செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த கம்பெனியில உன்னை பழி வேண்டான்னு இல்லை நீ முந்தி இந்த கம்பெனில நான் உனக்கு கீழே வேலை செய்ய என்ன வச்சு எவ்வளவு வேலை செஞ்சிருப்ப இந்த நீ இருக்கிற ரூமுக்கு போய் வேலை செஞ்சு கொண்டு இருக்கேங்க போய் ரூமுக்கு போய் ஒரு பெல்பெரியல் ஒருக்க பார்த்துட்டு வரும் அதுக்கு தண்ணி வரல ஒருக்க பார்த்துட்டு வரமுண்டு அங்க வேலை செஞ்சு கூட நீ இங்க வந்துக்கப்ப ரைட் இதுக்கான கணக்கில் முடிச்சிட்டீரோ வேலையை முடிச்சிட்டீரோ ரிப்போர்ட் எழுதிட்டீரோ என்ன வந்துருக்கு இதுக்கு அதுக்குள்ள போட்டு என்ன போச்சு குறைகிறது அப்படி எவ்வளோ வேலை செஞ்சேன் இப்போ சரி வந்து இப்போ நான் இன்றைக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன் நீ ரிட்டையர் ஆகி போட்டேன் இப்போ இங்கே வந்து கொண்டு 10 வருஷமா இங்கே இருக்கு வீட்டில் உமாக்கு மனுஷி பிள்ளை விட்டியல் இல்லையோ போகணுமென்று யோசிக்க இல்லையோ பென்ஷன் எடுக்கிறானே பென்ஷன் எடுக்கிறதானே இது நான் எனக்கு தந்திருக்குது எனக்கு சிறப்பு சலுகையில தந்திருக்குது நான் இந்த சிறப்பு சலுகையில இங்க இருப்பேன் நான் இதை நான் பயன்படுத்துறேன் இங்க உமக்கு வந்து ஏற்கனவே உமக்கு சிறப்பு தரலாம் தந்துலாம் முடிஞ்சது சரியா இப்ப வந்து நீர் இப்ப வேலையே இல்ல பென்ஷன் எடுக்கிறீர் சரியா பென்ஷன் எடுத்தா உமக்கு இனி இந்த இடம் இல்லை இப்ப எனக்கு இப்ப நான் இங்க வந்து இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு வந்தது இப்ப நான் தான் இருக்க போறேன் நீர் போய் இடத்தை விட்டு காலி பண்ணி போகும் சரியா அடுத்த கிழமைக்கு காலி பண்ணிடணும் நான் வந்திருக்க போறேன் இந்த இடத்துல இந்த 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 குவார்டர்ஸ்ல நான் தான் இருக்க போறேன் இது இனி இந்த 3 குவார்டர்ஸும் எந்த பொருட்களாம் பெற போகுது நீர் இருக்க இயலாது உமாக்கு வீட்டுல மனுஷு பிள்ளை ஊட்டிட்டு ஊருக்கு வலிக்கிட்டு போவோம் அங்க போயிடும் சரியா இங்க இருந்தோண்டு சரி இங்க இருக்கிறேன்னு இருக்கிற பல்பு மாத்திடலாது காசு கொடுக்க மாட்டேன் சாப்பாடு ஓசியில இருந்து திண்டு கொண்டு இருக்கிற இப்படியே போக்குவரத்து எல்லாம் ஓசியிலேயே இருக்குது இப்படியே இருந்து கொண்டு இருந்தோன்னு ஆனா காசு மட்டும் வீட்டுக்கு அனுப்பி கொண்டு இல்ல இது எனக்கு சிறப்பு சலுகையில தந்த கார் சிறப்பு சலுகையில தந்த வீடு அதெல்லாம் இப்ப இல்ல நீ பாட்டி ஆகி உமாக்கு சரியா நீ போக வேண்டிய 10 வருஷமா ஆகி உம்மோட வேலை முடிஞ்சுது சரியா ரிட்டையர் ஆகியாச்சு உமக்கு நீ இருக்கிறதுக்கு இப்ப கடைசியா பார்த்தா நான் சிறப்பு சிலையில அப்ப நீர் வந்து இப்ப இருக்கிற சிறப்பு சிலையில இருந்தோட செத்து போனாலும் நாங்க கொண்டு உமக்கு காரியம் இல்லை செய்யணும் அதான் சிறப்பு சலுகை என்ன சிறப்பு சலுகைய இப்ப செருப்பு சலுகை வரன்னு சொல்லி போட்டேன் வெளிக்கிட்ட போயிடணும் இருக்க கூடாது முதலிங்க என்ன கொடுமை இதுதான் அந்த தலையில் மாந்தற்கு நிலையில் இருந்த கடை என்றா இதுதானே இப்ப நீர் பொருள் இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் இப்படி எங்களை போல ஆபீசர்ஸுக்கு எல்லாம் அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க இந்த வரைக்கும் பயங்கர சலுகை என்ன எப்படி சுகபோகமா வர்றாங்க ஏன் அவனுக்கு குவார்டர்ஸா கொடுத்து விட்டுருக்கு வீட்டுல இருந்தவனுக்கு சலுகை கொடுத்தா பென்ஷன் வந்துட்டா ரைட் போயிரு உனக்கு மாசம் உண்டாக்க எனக்கு பென்ஷன் வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கும் இருந்தோண்டு அந்த பென்ஷன் காசுல போய் அவன் கடையை துறந்து அவன் அதுல இருந்து கடையில வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான் நீ அப்படியா சிறப்பு செலவுன்னு பென்ஷன் தந்தா போறாரு ஓசியில இருந்து தின்னணும் ஓசியில இருந்து தான் இங்க நாங்க உண்டு கொண்டிருக்கோம் ஓசியில நம்ம போக்குவரத்துகள் செய்யணும் இது அந்த கண்டறியாதவன் கல்யாணம் கட்டினால் பொண்டிலை காடு மாடெல்லாம் கூட்டி திரிவான்ன்ற மாதிரியும் புது வட்டில் எடுத்தவன் 8 வட்டில் தண்ணி குடிப்பான்ன்ற மாதிரியும் கிடக்குது ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரியா வடிவா கேளு இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு விவசாயிக்கு வந்து 2 மகன்கள் அந்த விவசாயி வந்து நல்ல விவசாயம் செய்து கடைசியா நோய்வாய்ப்பட்டுட்டு தான் இறக்குற வேறுவாயில மூத்த மகன்கிட்ட சொல்லிக்கிறேன் நீ எப்படியாவது தம்பியை நீ தான் பார்க்கணும் சரியா என்னவாவது செய்து
இந்த வீட்டையும் தம்பியையும் பார்த்துக்கொள்ளு என்று சொல்லி ஆள் இறந்துட்டேன். சரி இறந்த பிறகு முதல் இருக்க விவசாயம் செய்திருக்கேன், நல்ல சாப்பாடெல்லாம் இருந்ததானே. கொஞ்சம் காலம் போக 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 அவங்களுக்கு உணவுகள்லாம் முடிஞ்சுது. இருந்த தானியங்கள் அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒன்றுமே செய்யலாம் போட்டு. சரியா கடைசியா தம்பியாட்ட சொல்லிக்கிறான், தம்பி நீ வீட்டை பார்த்து கொண்டுரு, நான் படியால உழைக்கிறதுக்கு போறேன், அங்கே உழைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் நல்லா இருப்போம், அந்த காசோட வாரன் அங்கே வந்து நாங்கள் நல்லா இருப்போம், நீ இருக்கிறத பார்த்து கொண்டு வந்துரு என்று சொல்லிட்டு தமிழங்காரன் வேற ஊருக்கு வேலை தேடி போகிறான். அந்த இடத்துல ஒரு பண்ணையாரை கண்டுட்டான். அந்த பண்ணையார்கிட்ட போய் கேட்டுருக்கான், ஐயா இங்கே எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு. அப்போ பண்ணையாரும் பார்த்துட்டு தனக்கும் ஒரு வேலையாள் தேவைதான், நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். சரி நீ வேலைக்கு வாரியான்னு கேட்டுருக்கேன். ஓம் ஐயா நான் வாரேன்னு இவர் சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு வருட கடைசியில் உனக்கு 3 தங்க காசுகள் தருவேன், அந்த காசு தர்றதுக்கு 3 நிபந்தனைகள் நான் சொல்லுவேன், நீ அந்த 3 நிபந்தனை நிறைவேற்றினால்தான் உனக்கு 3 காசுகளும் கிடைக்கும். இது 1 தான் நிறைவேற்றினா 1 காசு, 2 செய்துன்னா 2, 3 செய்துன்னா 3 கிடைக்கும். நீ 2 செய்து 1 விடாட்டி 2 தான் கிடைக்கும். சரியா இப்படி சரி வந்துட்டு ஒரு வருஷமா வேலை செய்யறான். நாங்கள் சொல்ற வேலையெல்லாம் செய்துட்டு அந்த ஒரு வருட முடிவில் நானும் வந்துட்டு தானே அப்போ போய் சொல்லியிருக்கேன் முதலாளி இன்றையோட என்னுடைய வருடம் முடியுது, நான் வேலைக்கு வந்து இன்றையோட என்னுடைய வருட இறுதி நாள், எனக்கான சம்பளத்தை தாங்க. என்ன சரி உனக்கு சொன்னா தானே எனக்கு 3 வேலைகள் இருக்கு, நீ 3 வேலை முடிச்சாதான் உனக்கு சம்பளம். சரி என்னையா சொல்லுங்கன்னா, ஈஸியான வேலை தான், அதோ 2 மாவல் பீங்கான் இருக்கு, பூஜா அது மாவல் பீங்கான் பூஜா, ஒன்று சின்னன் ஒன்று பெருசு, அந்த சின்னனுக்குள்ள பெரிய பூஜாவா வைக்கணும், வைக்கலுமா இல்லை அவன் சொல்லிருக்கான், என்ன இந்த அப்படி வைக்கிறது வைக்கலாத, அப்ப உனக்கு ஒரு பாஸ் ஒரு பவுன் காசு இல்லை, ஒரு தங்க காசு இல்லை. சரி 2வது வேலை என்ன, 2வது வேலை இந்த அரைக்கில ஈர நெல்லுகள் இருக்கு, வெளியால கொண்டு வராம அதை காய வைக்கணும். ஒன்னொன்னு கொஞ்சம் வெளியால கொண்டு வராம என்னன்றாப்பா காய வைக்கிறது, அதான் என்னய்யா இது கஷ்டமா பிடிச்சி செய்யலாத. சரி ஓகே 2வது இல்லை. அப்ப 3வது இது கொஞ்சம் எளிமையான வேலை தான், என்னோட தலையில நிறை என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் என்னண்டையா உங்களோட தலையில நிறை எனக்கு என்னென்னு தெரியும். அப்ப 3வதுக்கும் பதில் தெரியாத உனக்கு, அப்ப உனக்கு சம்பளம் இல்லை, நீ போயிட்டு வா. இவனுக்கு சரியான கவலை, முதலாளி ஏமாத்தி போட்டுறே, என்னடாப்பா இப்படி ஒன்று போட்டு கவலையோட தண்டை ஊருக்கு திரும்பி வந்து தம்பியாரை பார்த்து தம்பியார்கிட்ட இப்படி சொல்லிக்கான், இப்படி எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் நடந்த இடத்துல இப்படி கடைசியா முதலாளி என்ன ஏமாத்தி போட்டு என்ன ஒன்று செய்யலாம இருக்கண்டு. உடனடியா அவன் சொல்லியிருக்கான், அண்ணா நீ அந்த அட்ரஸை தான், நீ இருந்து வீட்டை பேர், நான் ஒரு இடம் போயிட்டு அதுக்கு அந்த இடத்துக்கே போயிட்டு வரேன்னு இவன் போயிட்டான். எங்க அதே இடத்துக்கு அவர்கிட்ட போயிருக்கான், ஐயா வேலை ஏதும் இருக்கோண்டு. வா 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 எனக்கு ஒரு அடிமை இன்னொன்று கிடைச்சிட்டு இவரையும் வச்சு செய்வோம், உனக்கு ஒரு வருடம் உனக்கு நான் தாரன், ஒரு வருடம் முடிவில் உனக்கு 3 தங்கப்பாவும் காசுகள் தரலாம், அதுல நான் 3 வேலை செய்வேன், அந்த கடைசி முறையில் 3 வேலையும் செய்து முடிச்சாதான் உனக்கு தங்க காசு கிடைக்கும். நீ 3 முடிச்சேன்னா 3 கிடைக்கும், 2 முடிச்சேன்னா 2 தான், 1 முடிச்சேன்னா 1 தான் கிடைக்கும். சரி ஓமையா எனக்கு நான் எல்லாத்துக்கும் ரெடி என்று சொல்லி இப்படியே காலங்கள் ஒரு வருடம் முடிஞ்சு அந்த அவர்கிட்ட காலை இது நெருங்க வந்தோன்னா அவன் சொல்லிக்கிறான், ஐயாண்டியோட என்ன வேலை முடிஞ்சது, நான் வீட்டை போகிறேன், எனக்கான ஊதியத்தை தாங்க. சரி உனக்கு 3 வேலையே இருக்குன்னு சொன்னான் தானே, அந்த மூலையும் முடியும், அது சும்மா வரும் சிம்பிள்லான் என்னன்னு சொல்லு. ரைட் இந்த மாவல் பீங்கான் இருக்கிறானே கூஜா, அந்த பீங்கான் கூஜாவுக்கு இந்த சின்ன கூஜாவுக்குள்ள பெரிய கூஜா வைக்கணும். ஐயா இது என்ன ஐயா பெரிய விஷயம், சரியான சின்ன விஷயமையோட என்ன சின்ன விஷயம்னு கூட அவன் திரும்பி பார்த்துக்கிறான். மூலையில ஒரு தடி ஒன்று கிடங்கு எடுத்து போட்டு விட்டான் அடி பெரிய கூஜாவுக்கு அடிஞ்சோ உடாஞ்ச உடனே இப்போ இன்னொரு அப்பா பிசர் வேலை பார்த்து வச்சுக்கிறான், உடைச்சு வச்சுக்கிறேன். எதிர பில்லு என்னதுன்னு, ஐயா இந்த பெரிய பூஜாவை என்னண்டையா சின்னனுக்கு வைக்கணும், இப்படி அடிச்சு உடைச்சா தான் உள்ளுக்குள்ள வைக்கலாம் என்னிட அடிச்சு உடைச்சு அதை அப்படி எல்லாத்தையும் தூளாக்கி போட்டு உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு விட்டான். ஒன்று முடிஞ்சுதண்டா, ஆஹா எனக்கா பாடம் படிக்கிற 2 அமுறை உனக்கு செய்கிறாமாண்ட. ஐயா 2வது வேலை செய்ய அதுவும் ஒரு ஈஸியான வேலை தான்,
அந்த அறைக்குள்ள வந்து முழுக்க ஈரமான நெல்லு கிடக்கு. நீ இதான் வெளியால கொண்டு வராம காயவே கொண்டு அவன் சிரிச்சு போயிட்டு ஐயா ஐயோ இதெல்லாம் வெறும் ஈஸியான வேலையை வச்சு சொல்றீங்க ஐயா என்ன ஐயா இதுன்னு போட்டு அவன் சொல்லிக்கிறான். சரி என்னன்னு கேட்க சரண்டு மேலே ஏறி ஓட்டில் ஏறி முழு ஓட்டையும் பிரிக்க தொடங்கிட்டான். என்னோட அப்பா செய்கிறான்னு ஐயா இப்படித்தான் ஒரு வேலை செய்யப்பட்டு குழப்பி அடிச்சு கொண்டு நிற்கிறீங்க அப்புறம் வேலை செய்யலைன்னு சொல்லுவீங்க சம்பளம் தர மாட்டீங்க என்ன ஒழுங்கா வேலை செய்யப்படுங்கோன்ட்டு போட்டு இவன் முழு ஓட்டையும் பிடிச்சு ஆட்லையும் படியால கொண்டு போனா வீடு முழுக்க குட்டிச்சு வராது. ஏன் அப்பதானே ஓட கலண்டினா தானே முழுக்க இருக்க சூரிய ஒளி உள்ளுக்குள்ள வரும் படியால கொண்டது இல்லை அது காஞ்சிடும். சரி உனக்கு செய்யறா வேலை இது என்ற தலையில நிற என்னன்னு சொல்லு என்றுதான். ஐயா இந்த வாரம் போறேங்க ஈஸியான வேலையில என்ன சொல்றீங்கன்னு வந்து தோட்டத்துக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்தாங்க பூசணிக்காயை கொண்டு வந்து வச்சான். ஐயா இதான ஐயா உங்களோட தலையில நிறைய என்னென்னு சொல்றேன்னு கேட்க திரும்பி பார்த்துக்கலான்னு ஒரு தராசு ஐயா இங்க தராசு கிடக்கு ஐயா உடனே தராசுல கொண்டு போய் பூசணிக்காய வச்சான். வாக்கி போட்டு ஐயா பொறங்க வாரன்னு விட கத்தியை கொண்டாங்க ஐயா கையை நான் உங்களுக்கு பற்றி 2 நிறையம் உண்டு 2 உண்டு ஊபாளுக்கு தள்ளெல்லாம் பிறக்க தொடங்கிட்டு கொஞ்சம் கொண்டு உறங்கி கொண்டு ஐயோ வெட்ட போறானே என்ன இவர் ஐயோ என்ன மன்னிச்சு கொடு எனக்கு தண்டையில என்ன விட்டுறேன்டா வந்து சொல்லிருக்கான். இப்படி ஆக்களை ஏமாத்தி வேலை செய்யாத ஒருத்தனை கஷ்டத்தை நீ புரிஞ்சு கொண்டு அவனுக்கான ஊதியத்தை கொடு இப்படியெல்லாம் செய்யாதுன்னா சரி தாரன்னு சொல்லி அவன் 3 தங்க நாணயம் கொடுத்து என் அண்ணன் தங்க நாணயம் இருந்தா 6 தங்க நாணயம் வேண்டி கொண்டு ஊருக்கு போயிட்டான். அதை போலதான் நீ இடத்துல இருந்து கொண்டு வாரவங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கு. எனக்கு இதுல எனக்கு தந்தது எனக்கு இந்த சலுகை இருக்குது எனக்கு இதுல சலுகை இருக்கு அந்த சலுகை தந்திருக்கிறாங்க இந்த சலுகை தந்திருக்கிறாங்க சலுகையில வச்சு கொண்டு வாரம் ஏமாத்தி கொண்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாரும் வழியாட்டி கொண்டு இருக்கிற நீ எப்ப வழியால போக போற நீர் வந்து இப்போ ஒரு மரியாதை இல்லாம கதைக்களவுக்கு இருக்குது உமக்கு நான் ஒரு நடவடிக்கை எடுப்பேன். ஏனென்று சொன்னா நான் ஒரு முக்கிய பதவியில இந்த நிறுவனத்தை வளர்க்கறதுல இயங்கினால் வெளிநாட்டில எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் இன்றைக்கு வெளியேறு நாளைக்கு வெளியேறு இன்றைக்கு நீங்க ஒரு சட்டம் கொண்டார்கள் இன்றைக்கு ஒரு சேக்குலர் கொண்டார்கள் என்றால் இதெல்லாம் சரி வராது. எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இங்க நேரம் இல்லை. முதல் உடுப்பு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு வெளியேற இதை பாரு திரும்ப பாருப்பா என்னத்துக்கு காரணம் கிட்ட படிக்கிற யோசனை இல்லையா நமக்கு நான் போறது இல்ல இது என்னுடைய இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கேன். சரியா இப்ப என்னட்ட கையில தந்தாச்சு துறப்பு எல்லாத்தையும் உங்களோட அற துறப்பு தான் தரப்படாம இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப நான் தான் இந்த இதுக்கு நான் தான் இந்த குவார்டர்ஸுக்கு பொறுப்பானான். இந்த அறை எனக்கு வர வேண்டிய ரூம் சரியா எனக்கு தந்துட்டு நீ முதல் காலி பண்ணி கொண்டு வீட்டுக்கு போகும்பார். உமக்கு ஒரு சிறப்பு ஒரு கதை ஒன்று சொல்லட்டும். நான் இளங்குமணன் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தவர் அவருக்கு ஒரு தம்பி இருந்தவன். அப்ப இந்த கதையை நீங்க வடிவா கேட்க வேணும். அப்ப இளங்குமணன் என்றவர் நாட்டை ஆட்சி செய்து கேட்கல இவர தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்னண்டா அண்ணா சரியா நாட்டு ஆளே இல்லையண்டு இந்த தம்பியை வச்சு என்ன செய்யறாங்கண்டா இந்த நாட்டை குழப்பணும்னு சொல்லி இந்த தம்பியை வச்சு எல்லாம் குழப்புறாங்க. அப்ப தம்பி முறை முடிவெடுத்துட்டார் அண்ணாவை கலைக்கணும்னு. அப்ப அவரும் என்னறார் வாரார் வந்து அண்ணனுக்கு சொல்றார் நான் நாளை போறேன் நீ இந்த நாட்டை விட்டு போகணும். அண்ணன் சொல்லிச்சா சரி தம்பி திருந்திட்டான் தம்பி நாட்டை ஆளட்டும் நான் போவோம் என்று அண்ணன் தம்பிட்ட நாட்டை கொடுத்துட்டு காட்டுக்கு போறான். இப்படியே காட்டுக்கு போக இந்த தம்பி சொல்றான் அதோட அவன் ஓயே இல்லை. யார் அண்ணன் இந்த நாட்டை கொடுத்து தம்பிகிட்ட கொடுத்துட்டு காட்டுக்கு போனா பிறகும் இந்த தம்பி ஓய்வெடுக்க இல்லை. இந்த தம்பி சொல்றான் காட்டுக்கு போன இந்த இளங்குமணனை தலையை வெட்டி கொண்டு யார் தாரானோ அவனுக்கு பொற்காசுகளும் ஒரு கிராமமும் பரிசாத்தாருன்னு. சரி இப்படியே எல்லாரும் அவனை தேடினோம் ரைட். ஆனா சில சனம் கவலைப்படுது டே இப்படி ஒரு நல்ல மன்னன் தலையை வெட்டுறாங்களே என்று சொல்லி. இப்ப இதுல ஒரு முனிவர் ஒருத்தர் போறார் போயிட்டு அவன்கிட்ட பொண்ணும் பொருளும் கேட்கிறாரு யார்கிட்ட இந்த குமணன்கிட்ட. அப்ப அவன் சொல்றான் என்னிட்ட பொன் பொருள் எதுவுமே இல்லை என்னட்ட இப்ப இருக்கிறது இந்த தலை தான் இந்த தலையை வெட்டி கொண்டு தம்பிட்ட போனியண்டா அவன் பொண்ணும் பொருளும் கிராமமும் தருவான் வேண்டிக் கொள்ளு. அவர் சொல்றார் சரி நான் வெட்டி கொள்றேன் நான் வரும் வரைக்கும் இந்த தலை எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அந்த முனிவர் சொல்றார். இப்ப சத்தியம் கேட்கிறார் ஓகே நீ வரும் வரைக்கும் இந்த தலையை பாதுகாப்பா உன்னோட தருவன் என்று சொல்லி போட்டு யார் போறது குமணனை விட்டுட்டு அந்த முனிவர் இப்ப இளங்குமணன்கிட்ட போற போயக்குள்ள இடையில ஒரு சிற்பியை பிடிச்சு அவன் தலை மாதிரியை செய்து கட்ட முழுகிற மாதிரி பேக்கோட இந்த அரசன்கிட்ட போற தம்பியார்கிட்ட போய் சொன்னார் உண்ட தன்னான தலை வெட்டிட்டேன்
தூக்கி காட்ட கத்த முடிஞ்சது பக்கண்டு வாய்க்குள்ள வச்சுட்டார். எனக்கு பொன்னையும் பொருளையும் தாண்டார். இவ்வளவு நேரமும் அண்ணா அந்த தலையை போட்டோன்னு இப்ப அவருக்கு துடிச்சு போச்சு. அண்ணா தலையை போட்டிட்டானே, அவரால் இப்ப ஒண்ணும் செய்யலாம் போயிட்டு அழாண்டு அழுதார். அண்ணா பாவி பாவி என்றார். அப்ப அவர் சொன்னார், அந்த கொடூரத்திலே சொன்னார், நீ எனக்கு இப்ப பொன்னும் பொருளும் இந்த வீட்டையும் தான் தந்துட்டு அழுகிறார். சாகலாம் போற. இவர் அப்பதான் சொல்றார், குமணன் இந்த நாட்டை சரியா ஆட்சி செய்தவன், நல்லா ஆட்சி செய்தவன். அவன் ஒருவருக்கும் ஒரு பாவமும் பழியும் செய்யாதவன். அவனை கொல்ல சொன்னியே நீ, ஆனா அவன் சாக இல்லை, இந்த இடத்துல இருக்கிறான். வா அவனை நாங்கள் போய் கூட்டி கொண்டு வருவோம் சொல்லி இப்ப 2 பேரும் போயினோம். போய் குமணனை காப்பாத்தி குமணனை கூட்டி கொண்டு எங்க வரீனா வீட்டை இந்த நாட்டுக்கு வரீனா. அப்ப இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு கலைச்ச எங்களை இந்த கம்பெனி விழுந்து போச்சு, இந்த கம்பெனியில எங்களுக்கு இது இல்லாம போயிட்டுது, நாங்கள் இனி இந்த கம்பெனியை காப்பாத்தா நீங்க தான் தேவைன்னு சொல்லி நீங்கள் எங்கள்கிட்ட கனவு காண வேண்டாம். உம்மோட இருந்து நாங்க பழத்தை சாப்பிட்டு கூட்ட போட்டு வளர்ந்த இந்த விருச்சம் தான் இது. உம்மட்ட இருந்து கணக்க படிச்சுட்டோம். சரியா, எங்களுக்கு நீ அந்த கம்பெனியை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். உண்மை மாரி இந்த செலவேல வந்தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்க போற ஆள் நானும் இல்லை. சரியா, தேவையில்லாத கதையில விட்டுட்டு முதல் இடத்தை காலி பண்ணி போற வேலையை பாருங்க. சரியா, இங்க இருந்து கொண்டு ஓசியில சாப்பிட்டு கொண்டு ஓசியில போக்குவரத்து செய்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் சரியா அப்படியே அடுத்த கிழமைக்குள்ள இந்த இதுக்கு வர போறேன். சரியா, குவார்டர்ஸுக்கு எனக்கு இந்த ரூம் வேணும், அதுக்கான வேலையை பாரு. நீர் உம்மட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு என்ன ஒரு 2-3 வட்டியிலும் இதுகளும் தான் வச்சு கொண்டு இருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு போம். தெரியல, இது என்ன கொடுமையா நடக்குது இங்க நாட்டுல. இப்ப இந்த கம்பெனில வந்து பிசினஸ் எப்படி போகுதுன்னு பார்க்க வேணும். உங்களுக்கான வேலை என்னன்னு சொன்னா பிசினஸ் எப்படி போகுது, இந்த வாடிக்கையாளர் எப்படி எங்கட பொருளை வாங்கினோமா, எங்கட ஊழியரை நாங்க சரியா பாக்குறோமா, ரைட், எங்கட கம்பெனிக்கான ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன நாங்கள் மக்களுக்கு வழங்குறோம், எங்கட ஊழியருக்கு என்ன வழங்குறோம், நாங்கள் எப்படி இந்த கம்பெனியை இன்னும் மேலோக்கி கொண்டு போறோம் எல்லாம் பாக்குறதுக்கு ஆக்கள் இருக்கு. சரியா, மாரி எனக்கும் இப்ப உம்மோட இடத்துக்கு நான் வந்துட்டேன். சரியா, இப்ப எனக்கும் உம்ம மாரி எனக்கும் கீழே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் கவனிப்பாங்க, அதை அவையில நான் கவனிப்பேன். சரியா, எனக்கு தெரியும். இப்ப உம்மோட இடத்துக்கு என்ன போட்டபடியா இப்ப நீர் இருக்கிற இடமும் எனக்கு தந்திருக்கு. இப்ப நான் இந்த குவார்டர்ஸ்லாம் தங்கி இருக்க வேணும். எனக்கு தலையெழுத்துல நான் இவ்வளவு தூரத்துக்கு போய் வீட்டை போய் இருந்த போட்டு திரும்ப வந்து இங்க வந்து நான் இங்க வேலை செய்துட்டு திரும்ப போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உண்மை வேலையை வச்சு நிப்பாட்டியாச்சு, பென்ஷன் தந்தாச்சு, நீர் இருக்க வேண்டிய உங்களோட வீட்டுல போய் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அடுத்தவன் வேலையும் குழப்பி கொண்டிருக்கிறேன், அடுத்த இடத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இல்ல, உங்களுக்கு தரப்பட்ட நீங்கள் அந்த கம்பெனி உமக்கு தரப்பட்ட வேலை முடிஞ்சா வீட்டை போக வேண்டியான். இது என்ன நீங்க ரிட்டையர் பண்ணாக்கள் எல்லாரையும் போய் சுரண்ட வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்குது? தெரியாம கேட்கிறேன். போன வருஷம் ரிட்டையர் பண்ண அவனை போய் கின்றியால், அதுக்கு முன்ன ரிட்டையர் பண்ண அவனை கின்றியால், இப்ப என்ன வந்து கின்றியால். இந்த கம்பெனியை உருவாக்கி இந்த இடத்துல இந்த கட்டடத்தை உருவாக்கி இந்த கம்பெனி அண்டைக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வந்த அந்த போட்டி நிறுவனங்கள் இல்லாம கொண்டு வந்தது நான். எவ்வளவோ கொண்டு வந்தேன் நான், எவ்வளவோ உயிரை துச்சமா மதிச்சு என் உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருக்குது அது தெரிஞ்சு நான் இந்த கம்பெனி எப்படி கொண்டு வந்து இங்க ஒரு சிறப்பு சலுகையில இருக்கிறதுக்கு எனக்கே அதிகாரம் இல்லையாண்டா நான் பேர்ந்தேன். இந்த முடியல, எனக்கு முடியாதானே. 4-5 வீடுகளை வேண்டி வச்சுட்டு வாடகைக்கு கொடுத்து கொண்டு மனுஷிய வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு இங்க இருந்து கொண்டு வாடகைக்கு கொடுத்து போட்டு இதுல இருந்து ஓசியில இருந்து குடிச்சு கொண்டு இருந்தாலும் முடியாதான். ஏனண்டா அங்க வீட்டுக்கு போனோன்னு ஐயோ வாடகை காசுக்கு நான் அந்த வீட்டுக்காரனை ஒழிப்பிடணுமே, வாடகை காசு வராது, காசு கொடுத்து தின்ன வேண்டி வருமே, அந்த யோசனை வந்துருமே. இது சிறப்பு சலுகை. எது இந்த சிறப்பு சலுகை கெட்டு போறது கூட வெளியால போயிடும். சரியா, சிறப்பு சலுகை செருப்பு சலுகை ஒன்று இருக்கலாது. சரியோ, இதுக்குல நான் இந்த கம்பெனிக்காக சரி இந்த கம்பெனிக்காக பல ஆண்டு வேலை செய்திருக்கிறேன். ரைட், அந்த வகையில நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இந்த கம்பெனிக்காக வேலை செய்திருக்கிறேன். அதனால நான் இந்த கம்பெனி எல்லாம் வேலை செய்வேன். ஒரு கேள்வி, என்ன சிறப்பு சலுகை சொல்றேன் இல்ல, இங்க சிறப்பு சலுகை இல்ல, நான் இந்த எனக்கு பென்ஷன் எவ்வளவு வெளியே தந்துட்டு போகும். அதுக்கு என்ன டக்குன்னு உடனே ஏன் நான் அதை விட்டு தரணும்.
நான் இந்த கம்பெனிக்கு உழைச்சிருக்கிற, இந்த கம்பெனிக்கு வருவாயை தேடி தந்திருக்கிற, வேறு வேறு கம்பெனியில கதைச்சு இதுக்கு முதலீடுகள் கொடுத்துருக்குற, அப்படியெல்லாம் கதைக்க தெரிஞ்ச உனக்கு ஆன சிறப்பு செல்லையில இருக்கலான்னு கேட்கிற உனக்கு விளஞ்சதானே ஏன் இந்த கம்பெனியில எனக்கு பென்ஷன் வேணா நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் தானே. நான் இந்த இதுல ஒன்று மடுக்க இல்லை, இந்த கம்பெனியில வேலை செய்த வாடிக்கையாளர்கிட்ட போறேன், எனக்கு ஒன்றும் வேணாம், நான் போறேன். ஓ நல்ல கதையா இருக்கு. அவள் அதுக்குள்ள இருந்து கொண்டு போக மாட்டேன் பெற மாட்டேன்னு எங்களுக்கு செய்து காட்டு கொண்டிருக்கேன். கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்ப நத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்